வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு மிகவும் வித்தியாசமானது. தற்காலத்தில் நாம் பரசுராமராக வாழ்வது எப்படி? முதலில் பரசுராமர் யார் தெரியுமா? அவர் விஷ்ணுவின் 6வது அவதாரம். அவர் வாழ்ந்த காலத்தில் அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் எதிராக வீரமாக போராடினார். ஆனால் அவர் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது இன்று கூட பொருந்தும். பரசுராமர் 3 முக்கிய குணங்களை கொண்டவர். முதலாவதாக அநீதிக்கு எதிராக போராடியவர். இரண்டாவதாக தன்னடக்கமும் தவமும் கொண்டவர். மூன்றாவதாக அறிவும் ஆயுத திறனும் இரண்டிலும் வல்லவர். அவர் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம். நீதிக்காக வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கை என வாழ்ந்து காட்டியவர். இன்றைய வாழ்க்கையில் பரசுராமரைப் போல வாழ்வது எப்படி என இப்பொழுது காணலாம். முதலாவதாக அநீதிக்கு எதிர்ப்பு. இன்றைய உலகில் வாள் ஏந்தி போர் செய்வது தேவையில்லை. ஆனால் அநீதியை பார்த்தால் மௌனமாக இருக்காமல் குரல் கொடுப்பதுதான் பரசுராமர் வழி. அடுத்ததாக உடல் வலிமை. பரசுராமர் ஆயுதத்தில் வல்லவர். நாமும் உடற்பயிற்சி, யோகா, கலைகளில் வலிமை பெற வேண்டும். வலிமையான உடல் இருந்தால்தான் பெரிய இலக்குகளை சாதிக்க முடியும். அடுத்ததாக ஆன்மீக வளர்ச்சி. பரசுராமர் தவம் செய்தவர். நாமும் தினசரி தியானம், நல்ல சிந்தனை, பக்தி வழியில் செல்வது அவசியம். இதுவே மன வலிமையை தரும். அடுத்ததாக சுய கட்டுப்பாடு. பரசுராமர் ஆசைகளை கட்டுப்படுத்தியவர். நாமும் ஆசைகளில் அடிமையாகாமல் ஒழுக்கத்துடன் குறிக்கோளுடன் வாழ வேண்டும். அடுத்ததாக தர்ம நிலை பிடிப்பு. பரசுராமர் எந்த சூழலிலும் தர்மம் காக்கும் பணியை முன்னிறுத்தினார். அநீதியாக நடந்தாலும் அதிகாரம் உடையவர்களாக இருந்தாலும் அவர் தைரியமாக எதிர்த்தார். நம் வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், சமுதாயத்தில் எங்கு அநீதி நடந்தாலும் நாம் அமைதியாக இருக்காமல் தர்மத்தை நிலைநிறுத்தும் குணம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக தைரியம் மற்றும் அச்சமின்மை. பரசுராமர் போர் வீரர். ஆனால் அவர் போராடியது தனிப்பட்ட சண்டைக்கு அல்ல, அநீதிக்கு எதிராக. அதிகாரம், செல்வம், பலம் இருந்தாலும் தவறை செய்தவரை அஞ்சாமல் எதிர்த்தார். நாமும் வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் போது இந்த தைரிய குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆசிரிய குணம். பரசுராமர் ஒரு சிறந்த குரு. கர்ணன், பீஷ்மர், துரோணர் போன்ற மகாவீரர்களுக்கு ஆயுத பயிற்சி கற்றுக் கொடுத்தார். அவரின் போதனை அறிவு மறைக்கப்பட வேண்டியது அல்ல, தகுதியானவர்களுக்கு பகிர்ந்து தரப்பட வேண்டியது. நாமும் நம் அறிவை, அனுபவத்தை, திறமையை பிறருடன் பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய தர்மம். அடுத்ததாக கோப கட்டுப்பாடு. பரசுராமரின் முக்கிய குணம் அதீத கோபம். ஆனால் அது சுயநலத்திற்காக அல்ல, தர்மத்தை காக்கும் விதமாக. நமக்கும் வாழ்க்கையில் கோபம் வரும். ஆனால் அதை எப்பொழுது எங்கு பயன்படுத்துவது என்பதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான கட்டுப்பாடு உணர்ச்சிகளை அடக்கி சரியான இடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். பரசுராமர் ஒரு போர் வீரர் மட்டுமல்ல, ஒரு தர்மசீலர், ஒரு ஆசான், ஒரு தவசி. அவர் காட்டிய குணங்கள் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியமானவை. இந்த குணங்களை நாமும் பின்பற்றினால் நம் வாழ்க்கை வெற்றியுடனும் அர்த்தமுடனும் அமையும். நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சிறிதளவாவது பரசுராமரைப் போல நடந்தால் இந்த சமுதாயம் நிச்சயம் நல்ல பாதையில் செல்லும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.